Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 2 and Part 2. So, authorities under the Act. Authorities under the Act அப்படின்னா என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல வந்து இந்த செட்டில்மெண்ட் பண்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் செட்டில்மெண்ட் பண்றதுக்காக ஒரு சில அத்தாரிட்டிஸ் வந்து வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க்ஸ் கமிட்டி செக்ஷன் 3. ஒர்க்ஸ் கமிட்டி அப்படின்னா என்னன்னா அந்த ஃபேக்ட்ரியிலே வந்து இவங்களை வந்து ஒரு கமிட்டியா இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்ம்ட் இன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வித் 100 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ். ஒரு ஃபேக்ட்ரியில 100 இல்லை 100க்கும் மேற்பட்ட ஒரு ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒர்க்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த எம்ப்ளாயர்ஸ், அதாவது அந்த ஓனருக்கும் சரி இல்லை அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கும் சரி, அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒர்க்ஸ் கமிட்டியோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட் குட் ரிலேஷன்ஸ் அண்ட் சார்ட் அவுட் டே டு டே டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நடுவில் ஒரு நல்ல ரிலேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு குட் கன்சர்ன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் அங்கே நடக்கிற ஒரு டே டு டே டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன நாள்தோறும் நடக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸ் செக்ஷன் 4. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா வந்து அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் தான் இந்த கன்சிலேஷன் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியேட் அண்ட் ப்ரமோட் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். அதாவது ஒரு ஒர்க்கருக்கும் இல்லை வந்து ஒரு எம்ப்ளாயருக்கும் சரி, இல்லை வந்து எம்ப்ளாயருக்கும் சரி, இல்லை எம்ப்ளாயருக்கும் சரி, இல்லை ஒர்க்கருக்கும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து செட்டில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, தே ட்ரை டு பிரிங் போத் பார்ட்டிஸ் டு அன் அக்ரிமெண்ட். யாருக்கு நடுவில் இருக்க பிரச்சனைனாலும் சரி அதை சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் கன்சிலேஷன். போர்ட் ஆஃப் கன்சிலேஷன் எப்போ வருவாங்க அப்படின்னா கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸ்னால எப்போ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியலையோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டெம்பரவரி போர்ட் அப்படி அவங்கள வந்து ஒரு டெம்பரவரி போர்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது யாரு அப்படின்னா போர்ட் ஆஃப் கன்சிலேஷன் செக்ஷன் 5. ஓகேவா? ஸோ இந்த போர்ட் ஆஃப் கன்சிலேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் அ சேர்மன் அண்ட் ஈக்குவல் மெம்பர்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். அதாவது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் கன்சிலேஷன் ஒன்று வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மேன் இருப்பாங்க. ஒரு சேர்மேனும் இப்போ ஒரு எம்ப்ளாயர் சைடுக்கும் ஒரு ஒர்க்மேன் சைடுக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு சேர்மேன், இந்த பக்கம் எம்ப்ளாயர் சைடில் ஒரு 2 பேர்னா இந்த பக்கம் ஒரு எம்ப்ளாயி சைடில் 2 பேர் அப்படின்னு சொல்லி போத் சைடுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்ட் ஆஃப் கன்சிலேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் அண்ட் செட்டில்மெண்ட் வென் இண்டிவிஜுவல் கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸ் ஃபெயில். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா செக்ஷன் 4ல கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்கனால எப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு டிஸ்பியூட்டை சால்வ் பண்ண முடியலையோ அப்போ இந்த போர்ட் ஆஃப் கன்சிலேஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த டிஸ்பியூட்டை வந்து செட்டில் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 6 கோர்ட் ஆஃப் என்கொயரி. இது வந்து யாருக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தா கன்சிலேட்டட் பை த போர்ட், அதாவது கன்சிடர்ட் பை த கவர்மெண்ட் டு என்கொயர் இன்டு மேட்டர்ஸ் கனெக்டட் வித் அன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஸோ இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி என்ன எப்போ வருவாங்க அப்படின்னா இந்த போர்ட் ஆஃப் கன்சிலேஷனாலையும் சால்வ் பண்ண முடியாதுன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி அப்பாயிண்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நடுவில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை வந்து கண்டுபிடிச்சி என்கொயரி பண்ணி அந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து இட் கேன் ஹேவ் 1 or more persons இன்க்ளூடிங் எ சேர்மேன். இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரியும் ஒரு சேர்மேன் இருக்கணும். அவங்களுக்கு கீழே ஒருத்தர் இல்லை ஒருத்தருக்கும் மேல வந்து மெம்பர்ஸ், அதாவது 2, 3, 4 எத்தனை மெம்பர்ஸ் வேணா இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரியில இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் டஸ் நாட் செட்டில் டிஸ்பியூட்ஸ் ஒன்லி என்கொயர்ஸ் அண்ட் சப்மிட்டட் ரிப்போர்ட். இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்க மாட்டாங்க அந்த பிரச்சனைக்கு. ஜஸ்ட் இந்த பக்கமும் என்கொயரி பண்ணி அந்த குரூப்ல இந்த பக்கமும் என்கொயரி பண்ணி ஜஸ்ட் ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணறோட வேலை யாருன்னா கோர்ட் ஆஃப் என்கொயரி செக்ஷன் 6ஓட வேலை. தேங்க்யூ.